திரு சேதுராமன், ஒரு தொடக்க புள்ளியே சையத் என்ன வச்சாருன்னா, இன்னைக்கு நடந்திருக்கிற சண்டிகர் விவகாரத்துலேருந்து எடுத்தோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி, அட்லீஸ்ட் பர்செப்ஷன் வைஸ் நீங்கள் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு அவங்க பொது வழியில் இதை எதிர்கொள்றதெல்லாம் சிக்கல் இருக்கும். இப்போ அவங்களுக்கு 100 நாள் அப்படிங்கிற பிரதமர் மோடியினுடைய அந்த 100 நாள் அப்படிங்கிறத நீங்களும் விளக்கலாம். என்ன அவர் 100 நாள் மீன் பண்ணுறாரு? ஏன்னா அவ்வளோ வலிமையாக இருக்குது, 400 இடங்கள் 330 இடங்கள் அப்படிலாம் இருக்கும்போது 100 நாட்கள் முக்கியம்னா 10 ஆண்டுகளில் செய்ய முடியாத அந்த 100 நாளில் செய்ய முடியுமா? மக்களை அணுக முடியுமா? என்ன ஐடியாவில் அதை பேசியிருக்காரு? அந்த 100 நாளில் எதிர்த்தரப்பிலிருந்து செய்யக்கூடிய பிரச்சாரம், அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் அவங்க பார்வையாக வைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும், அதை வைத்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அதைத்தான் 100 days இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து 3வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னாக்கா, இப்ப டெஃபினட்டா இந்த டேர்ம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த அடுத்த 100 நாட்கள், அதே மாதிரி சண்டிகர் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இதுல, அதுவும் பர்டிகுலர் சிட்டில அங்க நடக்கக்கூடிய இதுக்கு நேரா அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்பேக் அப்படின்னு நம்ம சொல்ல. யாரு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது? எந்த வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டார்? இல்ல அதான் சொல்றேன். இப்போ மாநிலத்தையும் சென்ட்ரதையும் நம்ம அப்படியே கம்பேர் பண்றோம். ஒரு சண்டிகர் இதுல இருக்கக்கூடிய லோக்கல் பாடி போல் இதை டைரக்டா நம்ம பார்லிமெண்டரி எலெக்ஷனோட ஈக்குவேட் பண்றோம் அப்படினா, தேர்தல் நடைமுறையில தேர்தல் அதிகாரி என்ன செய்தார், யாருக்காக செய்தார், இது அங்கே கடந்து கேள்வி கேட்கணும். அங்கே கடந்து போல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் வரைக்கும் உள்ள வர்றாங்க. கரெக்ட் தானே? அது முக்கியமான ஒரு செய்தியா மாறி, அது முக்கியமானதுங்கிறதுக்கு ஏன்னா ஜனநாயகம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் திரும்பவும் சொல்லக்கூடிய அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தேர்தல் அதிகாரி செய்தது தவறு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது எல்லாமே ஒத்துக்க வேண்டியது தானே. அவர் மேயரா பொறுப்பேற்றார்ல, மேயராக பொறுப்பேற்றார். ஆமாங்க, அவன் ஏன் ஏற்றுக்கொண்டார்? அப்ப அவரை நீதிமன்றத்தினுடைய வழக்கு வருதுன்னு ரிசைன் பண்ண சொல்லி இதெல்லாம் நடக்கும்போது அது கட்சிக்கு சேர்த்து தானே. இப்ப அது ஒரு கட்சி இல்ல, நம்ம கட்சி அப்படின்னு பாக்குறது வேற, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். இப்ப நான் என்ன கேட்கிறேன், கட்சி தான் தேர்தலில் போடுங்க. ஆமாங்க, ஒரு நிமிஷம் திரும்பவும் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனா அதோட தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க எதை எடுத்தாலும் செட்பேக் ஃபார் ராகுல் காந்தி, செட்பேக் ஃபார் சோனியா காந்தி நம்ம சொல்றது. அப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இருந்தாலும் பரப்புரை, அதுதான் சொன்னேன். இப்ப நீங்க 100 நாள் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்டீங்க இல்லையா? இப்போது நடக்கக்கூடிய அதாவது இப்ப நீங்க சொல்றக்கூடியது கரெக்ட். ஒரு தனி பிரச்சனை, இங்க ஏதோ ஒரு ஊர்ல பிரச்சனை, அதுக்கு ராகுல் காந்தியோ பிரதமர் மோடியவோ நம்ம சொன்னா பொருத்தம் இருக்காது. ஆனா இது தேர்தல் நடைமுறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெறக்கூடியது எப்படி இருக்கு பாருங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்குன்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்திடுது இல்ல? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப அவங்களோட பரப்புரை அப்படி வச்சு தானே சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை. இப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் வின் பண்ணாங்க, பஞ்சாப்ல வின் பண்ணதா இருக்கலாம், இல்லைன்னா தெலுங்கானால காங்கிரஸ் வின் பண்ணதா இருக்கலாம், கர்நாடகால காங்கிரஸ் வின் பண்ணதா இருக்கலாம், தமிழ்நாட்டில் டிஎம்கே வின் பண்ணதா இருக்கலாம். இதை எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா, இல்லைன்னா இன்னொரு டேர்ம் பினராயி விஜயனுக்கு கேரளால வந்ததா இருக்கலாம். அப்பவெல்லாம் குறை சொல்லாத இவிஎம் நாம் எங்கெங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றால் அங்க மட்டும் குறை சொல்றது அப்படிங்கிறது ஒண்ணு வருது. இன்னொரு 2வது முக்கியமான விஷயம் இந்த மொத்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது மக்கள் கிட்டக்க நீங்க அதாவது நம்பிக்கையை விதைப்பதுங்கிறது வேற, சந்தேகத்தை விதைப்பதுங்கிறது வேற. அதை எதிர்க்கட்சிகள் ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. அது அரசியல் விஷயம் தான். இல்ல, நீங்க என்னன்னா சர்வே முடிவுகள் மீண்டும் பிரதமராக மோடி வருகிறார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குது, 400 இடங்களை பிடிக்கிறதா இலக்கு, இதெல்லாம் அத கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க எது கூட ஏத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா சர்வே இல்ல, நான் சர்வேயோட நிக்கல வரேன். அப்புறம் இந்தியா கூட்டணி இப்ப ஒருங்கிணைப்பாளரே இல்ல, போயிட்டாங்க. அந்த பக்கம் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் பாத்தீங்களா மோதல், 2 பேரும் ஒன்னா நிக்க முடியாது. ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை, பேச முடியாது. சமாஜ்வாடி கட்சியோட பாருங்க, அவரு இவ்வளவு தூரம் இறங்கி வர்றாரு, அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் இறங்கல, முடிஞ்சு போச்சு. எல்லாமே அகிலேஷ் யாதவ் இருக்காரு, எல்லாம் போகும்போது. ஆனாலும் அப்ப ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்க வேண்டிய பிஜேபி மெத்தனமா இருந்துடாதீங்க 100 நாளைக்குன்னு பிரதமர் சொல்றாருன்னா வேற ஏதாவது மெசேஜ் இல்ல? நிச்சயமா. ஏங்க என்னவா இருந்தாலும், ஏன்னா இங்க அதிமுக கதவுகள் திறந்திருக்குன்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு வாக்கும், ஒவ்வொரு அதை தொடர்ந்து நீங்கள் பெறக்கூடிய வெற்றி, ஒவ்வொரு சீட்டும் முக்கியம். இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்தீங்கன்னாக்க, நீங்க சும்மா வெற்றி பெற்றுவோம்ங்கிறதுனால சும்மா இருக்க மாட்டாங்க திமுகவோ அதிமுகவோ.
அவங்க தொடர்ந்து வேலை செய்வாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வாக்கு வித்தியாசத்துல எவ்வளவு வெற்றி பெறீங்க, எத்தனை சீட்டு வெற்றி பெறீங்க, ஒவ்வொன்றும் முக்கியம். இப்போ இது வரைக்கும் அந்த தேர்தல்ல எக்ஸப்ட் ஃபார் கடைசி போன முறை நடந்த தேர்தல்ல தான் தனி மெஜாரிட்டிங்கிறது திமுகவுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி தனி மெஜாரிட்டி வந்திருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான். ஏன்னா இதை இனிமே திமுக எப்படி யோசிப்பாங்கன்னா, அதை தக்க வச்சுக்கணும். ஏன்னா கடந்த முறையெல்லாம் அவங்கள குத்தி அதிமுக தரப்புல இருந்து காட்டப்பட்டது மைனாரிட்டி திமுக அரசு தான் சொல்லிட்டு. அது 2006 அரசாங்கம் மட்டும் தான். அது இல்ல அது முன்னாடி மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது 2006 மட்டும் தான் சார். அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா 2021ல தான் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்திலேயே ஒரு மைனாரிட்டி, அதாவது எண்ணிக்கை குறைவா இருந்தது 2006ல தான். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசாங்கங்களும் பெரும்பான்மை அரசாங்கம், மெஜாரிட்டி அரசு. இப்போ இல்ல, என் கேள்வி என்னன்னா சார், சிம்பிளா, அதாவது கேக் வாக் அப்படிங்கிற இடத்துல இல்ல, நாம கவனமா நடக்க வேண்டியிருக்கு, கவனமா பார்க்க வேண்டியிருக்குன்னு பிரதமர் சொல்றாரா நான் கேட்கிறேன். ஆமா, அவருக்கு நான் இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இப்போ நம்ம எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றோம். இப்போ லேட்டஸ்டா பிரைம் மினிஸ்டர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்க பாக்கலாம். ஏதான ஒண்ணு நீங்க கொடுத்தா கூட, குசேலன் அவளை கிருஷ்ணருக்கு கொடுத்தா கூட அதுல இது இருக்குன்னு சொல்லிடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறது. சோ அது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதை வைத்து இப்ப அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், என்ன இருக்கும், அதனால தான் எலக்ட்ரல் பாண்ட்ல உச்சநீதிமன்றம் தடாலடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முடிவு மாற்றப்படுகிறது, தவறுன்னு சொல்லப்படுது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப தேர்தல் நடக்குது, தேர்தல் நடைமுறையில தப்பா இருக்குது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. இதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. கரெக்ட். ஆனா நம்ம பார்க்கணும்னு சொல்றேன். இப்ப நானே எதுக்காக சுட்டி காட்டுறேன்னாக்க, நீங்க எலக்ட்ரல் பாண்ட்னு சொல்லும்போது அது நேஷனல் ஆஸ்பெக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்டேட்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட், அது வேற. ஆனா அது மேயர் தேர்தலோட பொருத்தி பார்ப்பது. ஆனா மூணு விஷயம் மட்டும் குயிக்கா சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பத்தி கேட்டீங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு நேஷனல் பார்ட்டிங்கிற ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒண்ணு. அதனால அதை சொல்லாம விட்டுருக்கலாம். அடுத்தது இப்போ இவங்க கூட்டணியில இல்ல இருக்காங்களா இல்லையான்னு கேட்டா, நாங்க இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய மமதா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனித்து போட்டிடுவோம், ஆனா நான் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படியே சொல்லணும்ல? இல்ல, அப்படியே சொல்ல முடியாத இடத்துல இருக்காங்க. முன்னாடி டைம்ல சொல்லியிருந்தா சொல்லிருப்பாங்க, அதுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இல்ல, முக்கியமான பாயிண்ட்ங்கறத சொல்லுங்க. இல்ல அலையன்ஸ் அனௌன்ஸ் கடந்த முறை காங்கிரஸ்ல இருந்து இதற்கு முன்னதாக இருந்த தலைவர் அழகிரி அவர்கள் சொன்னாரு. அலையன்ஸ் பத்தி சொன்னவனே நீங்க எப்படி சொல்லலாம், பார்ட்டியோட தலைமை, அந்த அலையன்ஸோட தலைமை நாங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. கடைசியான ஒரு சீரியஸ் மேட்டர் மட்டும் என்னன்றது சொல்லிடுறேன். ஏடிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பிஜேபியும் பிஜேபி கூட்டணி விசிகா போன்ற கட்சிகள் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க பாஜகவை விட்டு தைரியம் தான் நீங்க வெளியில பாருங்க, மக்கள் விரோத பாஜக அரசு எல்லாம் சொன்னது. இப்போ ஏடிஎம்கே அந்த கார்ட்ஸ் ரிவர்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அதை திமுகவை நோக்கி திருப்புறாங்க அதே ஆயுதத்தை. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா தேசிய கட்சிகளும் இப்போ மக்களுக்கு எதிராகத்தான் இது இல்ல, அதுவும் குறிப்பா மாநில உரிமைக்கு எதிராக, அப்ப மாநில உரிமைக்கு எதிராக இருக்கு. அப்போ என்ன கேள்வி வைப்பாங்கன்னாக்க, நீங்க ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இப்ப எடுக்க ஆரம்பிச்சு. காங்கிரஸ் ஆட்சியில இல்லையே, ஆட்சியில ஆயிடுமே. கடந்த முறை ஆட்சியில இருந்தாங்க, ஆட்சியில இருந்த போதும் சரி, அதை தொடர்ந்தும் சரி, தொடர்ந்து கூட்டணியில இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த கூட்டணியில இருக்காங்க. நீங்க சொல்றது அதனால நீங்க அடைந்தது என்னங்கிற ஒரு கேள்வி வருது. அதிமுக சொல்லுதுன்னு ஒண்ணு சொன்னீங்க. இப்போ உங்க மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய உடன்பாடா அப்படின்னு வேற இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதுவும் பேசுவோம், நம்ம வரல.